ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கோயிலில் கொடுக்குற புளியோதரை பிரசாதம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு எம்சபல சைஸுக்கு புளி எடுத்து நனைய போட்டு வச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கலர் மாறி வந்ததும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மிளகா கூட ஆரம்பத்தில் நம்ம வறுத்த கொத்தமல்லி, மிளகு இதையெல்லாம் நல்லா ஆற வச்சு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பருப்பு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் நனையப்பட்ட புளியிலேருந்து கரைசல் எடுத்து அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி பவுடராக வச்சிருக்கிற அந்த பவுடர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கட்டியானதும் இதை எடுத்து ஆற வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சாத்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். கோயிலில் கொடுக்குற புளியோதரை பிரசாதம் ரெடி. கடைசியாக நீங்கள் வேணும்னா இதில் கருவேப்பிலை, அப்புறம் கூடவே 2 ஸ்பூன் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். மிச்சம் இருக்கிற கிரேவியை நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சு கூட வெறும் சாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.